ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் சிவத்தந்தை நம்ம அனைவருக்கும் புரிய வைக்கிறாங்க. மண்மனா பவங்கிற மகா மந்திரத்தை அனைவருக்குமே நினைவுபடுத்துங்க. இதன் மூலமாக தான் மாயாவை வென்றவர்களாக ஆக முடியும். அதனால் நீங்கள் யாரையெல்லாம் சந்திக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த விஷயத்தை கொடுங்க. மனதால் ஒரு சிவத்தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்க. அவர்தான் பதீத்த பாவனராக இருக்கார். அதனால் நம்முடைய பல ஜென்மங்களினுடைய பாவங்களெல்லாம் அழிஞ்சு போயிடும். அடுத்து, இந்த உலகத்தில் இயற்கை சீற்றங்களெல்லாம் ஏற்படுதுன்னா அது இந்த உலகத்தை தூய்மையாக்கக்கூடிய மிகப்பெரிய சேவையை செய்யுது. இந்த இயற்கை சீற்றங்களையோ அணு ஆயுதங்கள் போரோ இதெல்லாம் இறைவன் சொல்லி நடக்கிறது இல்லை. இறைவன் குழந்தைகளையே அழிப்பாரா என்ன? ஆனால் உலகத்தில் எல்லாருமே பகவான் தான் இந்த உலகத்தை அழிக்கிறாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் விஷயம் அப்படி இல்லை. இந்த நாடகத்தில் இது மாதிரி பாகம் அமைக்கப்பட்டிருக்கு. அதனால் இயற்கை சீற்றங்கள் எல்லாம் ஏற்படுது. மற்றபடி இந்த காலச்சக்கரத்தை பாபா நமக்கு புரிய வைக்கிறார். ஏன்னா பாபா டீச்சராக இருக்கார். இந்த சிருஷ்டி சக்கரத்தினுடைய ஞானத்தை யார் தெளிவாக புரிஞ்சுப்பாங்களோ அப்படி சேவா பண்ணக்கூடிய குழந்தைகளை கூட நான் நினைவு செய்கிறேன்னு சொல்கிறார். நீங்கள் 3/4 பங்கு சுகத்தை அடையிறீங்க. அதாவது 3500 ஆண்டுகள் சுகம் அடையிறீங்க. அந்த 3500 ஆண்டுகள் வரையிலும் எந்த வியாதியும் இல்லை, எந்த துன்பம் கஷ்டமும் கிடையாது. முழுமையான ஆரோக்கியமாக இருந்தோங்கிறத புரிய வைக்கிறார். அதுக்கப்புறம் பாருங்கள், அந்த வியாதிகளெல்லாம் லைன் கட்டி நிற்கிற அளவுக்கு எதை எடுத்தாலும் பிரச்சனையாக பாயிட்டுருக்கு. எனவே இந்த சங்கம யுகத்தில் பாபா நமக்கு மீண்டும் ராஜயோகத்தின் மூலமாக இந்த சிருஷ்டி சக்கரத்தினுடைய ஞானத்தை கொடுக்குறார். உலகத்திலான அனைவருமே இறைவன் பெயர் இல்லை, அவருக்கு ரூபம் இல்லை, அவர் தேசம் இல்லை, எந்த காலத்தில் வருவார் எதுவுமே தெரியாது, பெயர் ரூபத்திற்கு அப்பாற்பட்டவர்னு சொல்கிறாங்க. அது எப்படி முடியும்? பேரும் ரூபமும் இல்லாமல் யாராவது இருக்க முடியுமா என்ன? இந்த நேரத்தில் பிரம்மா மூலமாக நமக்கு இந்த ஞானத்தை எல்லாம் கொடுத்துட்ருக்கார். அடுத்து பாபா சொல்கிறாங்க, யார் நல்லா சேவா பண்ணுறாங்களோ அவங்களையெல்லாம் உட்காந்து நான் நினைவு செய்கிறேன். சில நேரத்தில் டெல்லியை நினைக்கிறேன், சில நேரத்தில் டேராடூன்னு நினைக்கிறேன். இப்படி சேவா பண்ணுற குழந்தைகள் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களும் பாபாவை நினைக்கிறாங்க, பாபாவும் அவரை நினைக்கிறாங்க. மற்றபடி யாரெல்லாம் பாபாவை நினைக்கலையோ அவங்களையெல்லாம் நினைக்க மாட்டேன்னு இல்லை, எல்லாரையுமே நினைக்கிறேன். எல்லாரையும் கூடவே கூட்டிகிட்டு போகிறக்காக தான் நான் வந்திருக்கிறேன்னு சொல்கிறார். சிவ தந்தைக்கிட்ட இந்த அனைத்து ஞானமுமே இருக்குது. அந்த ஞானத்தை குழந்தைகளான நமக்கும் கொடுக்குறார். ஆத்மாக்களான நமக்குள்ளேயும் இந்த ஞானங்கள் எல்லாம் இருக்குது. அப்போ அதன் மூலமாக இந்த உலகத்தில் சொர்க்கமாக இருக்கும்போது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் மட்டுமே இருந்தது. ஒரே தர்மம், ஒரே மொழி, ஒரே ராஜ்யமாக இருந்தது. அங்கே ஒரு பாஷை மட்டும்தான் எல்லாருமே பேசினாங்க. அதைத்தான் சொர்க்கம்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம்தான் மற்ற தர்மங்கள் எல்லாமே ஸ்தாபனையாகுது. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தில் லக்ஷ்மி நாராயணன் ராஜ்யம் செய்கிறாங்க. இது போல் இன்றைய முரளியில் அநேக விஷயங்களை புரிய வைக்கிறாரு. நாம் முரளியை விரிவாக கேட்கலாம். ஓம் சாந்தி. முரளி டேட் 20/11/2024. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, மண்மனாபவ என்ற வசீகர மந்திரத்தால் தான் நீங்கள் மாயா மீது வெற்றி பெற முடியும். இதே மந்திரத்தை எல்லோருக்கும் நினைவூட்டுங்கள். கேள்வி: இந்த எல்லையற்ற நாடகத்தில் மிகப்பெரிய சேவகர்கள் யார் யார் மற்றும் எப்படி? பதில்: இந்த பழைய உலகை சுத்தம் செய்யும் மிகப்பெரிய சேவகர்களாக இயற்கை பேரழிவுகள் இருக்கின்றன. நிலம் குலுங்குகிறது, வெள்ளம் வருகிறது, சுத்தமாகிறது. இதற்காக பகவான் யாருக்கும் டைரக்ஷன் கொடுப்பது இல்லை. தந்தை எப்படி குழந்தைகளை அளிப்பார்? இப்படி நாடகத்தில் பாகம் இருக்கிறது. ராவண ராஜ்யமாக இருக்கிறது தானே. இதை கடவுளின் பேரழிவுகள் என்று சொல்ல முடியாது. ஓம் சாந்தி. குழந்தைகளே, மண்மனாபவ என்று தந்தையே குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார்.
குழந்தை அமர்ந்து தந்தைக்கு புரிய வைக்கின்றார் என்பது கிடையாது. சிவபாபா மண்மனாபவ என்று குழந்தை சொல்லாது. குழந்தைகள் நீங்கள் அமர்ந்து உங்களுக்குள் உரையாடலாம், முடிவெடுக்கலாம். எனினும் முக்கிய மந்திரம் எதுவோ அதை தந்தையே கொடுக்கின்றார். குருமார்கள் மந்திரத்தை கொடுக்கின்றார்கள். இந்த வழக்கம் எங்கிருந்து வந்தது? எந்த தந்தை புதிய உலகத்தை படைப்பவரோ அவரே முதலில் மண்மனாபவ என்ற மந்திரத்தை கொடுக்கின்றார். இதன் பெயரே வசீகர மந்திரம், அதாவது மாயாவை வெற்றி பெறுவதற்கான மந்திரம். இதை ஒன்றும் மனதில் ஜெபிக்க வேண்டியது இல்லை. இதை புரிய வைக்க வேண்டும். தந்தை அர்த்தத்தோடு புரிய வைக்கின்றார். இது கீதையில் இருக்கிறது எனினும் யாரும் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை. இது கீதையின் காலமாகவும் இருக்கிறது. ஆனால் பெயரை மட்டும் மாற்றிவிட்டார்கள். பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு பெரிய பெரிய புத்தகங்களை உருவாக்குகின்றார்கள். உண்மையில் தந்தை இங்கே அமர்ந்து வாய் வழியாக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். தந்தையின் ஆத்மாவில் ஞானம் இருக்கிறது. குழந்தைகளிடமும் ஆத்மாவே ஞானத்தை தாரணை செய்கிறது. மற்றபடி எளிதாக புரிய வைப்பதற்காக இந்த சித்திரங்கள் போன்றவை உருவாக்கப்பட்டிருக்கின்றன. குழந்தைகள், உங்கள் புத்தியில் இந்த முழு ஞானமும் இருக்கிறது. உண்மையில் ஆதி சனாதன தேவி தேவர் தர்மம் இருந்தது. மற்ற எந்த கண்டமும் இருக்கவில்லை என்பது உங்களுக்கு தெரியும். பிற்காலத்தில் இந்த கண்டங்கள் சேர்ந்தன. அந்த சித்திரத்தையும் ஒரு மூலையில் வைக்க வேண்டும். பாரதத்தில் இவர்களின் ராஜ்யம் இருந்தது என்று எங்கே நீங்கள் காட்டுகின்றீர்களோ அங்கே மற்ற எந்த தர்மமும் இருக்கவில்லை. இப்போது எவ்வளவு அதிகமாக தர்மங்கள் இருக்கின்றன. பிறகு இவை அனைத்தும் இருக்காது. இதுதான் தந்தையின் திட்டம். அந்த பரிதாபத்திற்குரியவர்களுக்கு எவ்வளவு கவலை ஏற்படுகின்றது. இது முற்றிலும் சரியாக இருக்கிறது என்று குழந்தைகள் நீங்கள் புரிந்து கொள்ளுகின்றீர்கள். தந்தை வந்து பிரம்மா மூலமாக ஸ்தாபனை செய்கின்றார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எதை? புதிய உலகை. யமுனை ஆற்றங்கரையில் இதன் தலைநகரம் இருக்கும். அங்கே ஒரு தர்மம் மட்டும் இருக்கும். மரம் முற்றிலும் சிறியதாக இருக்கும். இந்த மரத்தின் ஞானத்தையும் தந்தையே கொடுக்கின்றார். சக்கரத்தின் ஞானத்தை கொடுக்கின்றார். சத்தியுகத்தில் ஒரு பாஷை மட்டுமே இருக்கும். வேறு எந்த பாஷையும் இருக்காது. ஒரே ஒரு பாரதம் இருந்தது. ஒரே ஒரு ராஜ்யம் இருந்தது. ஒரே ஒரு பாஷை இருந்தது என்பதை நீங்கள் நிரூபிக்க முடியும். பாரடைஸில் சுகம், சாந்தி இருந்தன. துக்கத்தின் பெயரடையாளம் எதுவும் இருக்கவில்லை. ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ் எல்லாம் இருந்தன. பாரதம் புதியதாக இருந்தது. ஆயுளும் மிக நீளமாக இருந்தது. ஏனென்றால் பவித்திரம் இருந்தது. பவித்திரத்தில் மனிதர்கள் ஆரோக்கியமாக இருக்கின்றார்கள். அப்பவித்திரத்தில் மனிதர்களுக்கு என்ன நிலை ஏற்படுகிறது என்பதை பாருங்கள். அமர்ந்திருக்கும் போதே அகால மரணம் ஏற்படுகிறது. இளைஞர்களும் சாகிறார். எவ்வளவு துக்கம் ஏற்படுகிறது. அங்கே அகால மரணம் ஏற்படுவது இல்லை. ஆயுள் முழுமையாக இருக்கும். தலைமுறை வரை, அதாவது முதுமை வரை யாரும் இறப்பதே இல்லை. நீங்கள் யாருக்கு புரிய வைத்தாலும் எல்லையற்ற தந்தையை நினைவு செய்யுங்கள். அவரே பதீத்த பாவனர், அவரே சத்கதி கொடுக்கும் வள்ளல் என்பதை புத்தியில் அமர வையுங்கள். உங்களிடம் அந்த மேப்பும் இருக்க வேண்டும். அப்போது நிரூபித்து புரிய வைக்க முடியும். இது இன்றைய மேப், இது நாளைய மேப். சிலர் நல்லபடியாக கேட்கவும் செய்வார்கள். இதை முழுமையாக புரிய வைக்க வேண்டும். இந்த பாரதம் அழியாத கண்டம். எப்போது இந்த தேவி தேவர் தர்மம் இருந்ததோ அப்போது வேறு எந்த தர்மமும் இருக்கவில்லை. இப்போது அந்த ஆதி சனாதன தேவி தேவர் தர்மமே இல்லை. இந்த லக்ஷ்மி நாராயணர் எங்கே சென்றார்கள் என்பதை யாரும் சொல்ல முடியாது. சொல்வதற்கான சக்தி யாரிடமும் இல்லை. குழந்தைகள், நீங்கள் நல்லபடியாக இரகசிய யுக்தியோடு புரிய வைக்க முடியும். இதில் குழப்பமடைய அவசியமில்லை. நீங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்றீர்கள். பிறகு ரிப்பீட் செய்ய முடியும். இவர்கள் எங்கே சென்றார்கள் என்று நீங்கள் யாரை வேண்டுமானாலும் கேட்க முடியும். உங்கள் கேள்வியை கேட்டு ஆச்சரியம் அடைவார்கள்.
இவர்களும் 84 பிறவிகளை எப்படி எடுக்கின்றார்கள் என்பதை நீங்கள் நம்பிக்கையோடு சொல்லுகின்றீர்கள். புத்தியில் இருக்கின்றது தானே? சத்தியுக புதிய உலகில் நமது ராஜ்யம் இருந்தது என்று நீங்கள் உடனே சொல்லுவீர்கள். ஒரே ஒரு ஆதி சனாதன தேவி தேவர் தர்மம் இருந்தது. மற்ற எந்த தர்மமும் இருக்கவில்லை. நத்திங் நியூ. ஒவ்வொரு பொருளும் சதோ பிரதானமாக இருக்கும். தங்கமும் எவ்வளவு அளவில்லாமல் இருக்கும். எவ்வளவு எளிதாக வெட்டி எடுக்கப்படும். பிறகு அந்த செங்கற்களை கொண்டு கட்டிடங்கள் போன்றவற்றை கட்டுவார்கள். அங்கே எல்லாம் தங்கத்தால் இருக்கும். சுரங்கங்கள் எல்லாம் புதியதாக இருக்கும். இமிடேஷன், அதாவது கவரிங் பொருட்கள் தோன்றாது. ஏனென்றால் உண்மையான பொருட்கள் அதிகம் இருக்கும். இங்கே உண்மையான பொருட்களின் பெயரே இல்லை. கவரிங் எவ்வளவு ஜோராக இருக்கிறது. எனவே பொய்யான மாயை, பொய்யான உடல் என்று சொல்லப்படுகிறது. செல்வமும் பொய்யாக இருக்கிறது. வைரம், முத்து என்ற பல வகைகள் வருகின்றன. அவை உண்மையா பொய்யா என்று தெரிவது இல்லை. அவ்வளவு ஷோவாக இருப்பதால் பொய்யா அல்லது உண்மையா என்பதை அறிய முடிவது இல்லை. அங்கே இந்த பொய்யான பொருட்கள் இருப்பதே இல்லை. விநாசம் ஏற்படும் போது எல்லாம் பூமிக்குள் சென்றுவிடும். அவ்வளவு பெரிய பெரிய கற்களை, வைரம் போன்றவற்றை கட்டிடங்களில் பதிப்பார்கள். அவைகளெல்லாம் எங்கிருந்து வரும்? யார் வெட்டி கொடுப்பார்கள்? இந்தியாவிலும் எக்ஸ்பர்ட்ஸ் அதிகமாக இருக்கின்றார்கள். அவர்கள் திறமைசாலிகளாக மாறிக்கொண்டே போவார்கள். பிறகு அங்கே இந்த திறமைகளை எடுத்து கொண்டு வருவார்கள். கிரீடம் போன்றவைகளை வைரங்களால் மட்டும் செய்யப்படாது. அவை முற்றிலும் ரீஃபைனாக உண்மையான வைரத்தால் செய்யப்படும். இந்த மின்சாரம், டெலிஃபோன், மோட்டார் கார் போன்ற எதுவும் முன்னர் இருக்கவில்லை. பாபாவின் இந்த வாழ்விற்குள்ளேயே என்னென்ன வந்திருக்கின்றன. 100 வருடங்களுக்குள் இந்த எல்லாம் வந்திருக்கின்றன. அதாவது பிரம்மா பாபா வாழ்ந்த காலத்திலேயே எதெல்லாம் பார்த்து வந்திருக்காரு. அங்கே பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருப்பார்கள். இப்போது வரை கற்றுக்கொண்டே இருக்கின்றார்கள். திறமைசாலிகளாக மாறிக்கொண்டே போகின்றார்கள். இவையும் குழந்தைகளுக்கு காட்சியாக காட்டப்படும். அங்கே ஹெலிகாப்டர்களும் பழுதடைய முடியாததாக இருக்கும். குழந்தைகளும் நல்ல சதோ பிரதானமான கூரிய புத்தியோடு இருப்பார்கள். இன்னும் கொஞ்சம் முன்னால் செல்லுங்கள். பிறகு உங்களுக்கு எல்லாம் காட்சிகளாக கிடைத்து கொண்டே இருக்கும். எப்படி தங்கள் தேசத்திற்கு அருகில் வந்தால் மரங்கள் தெரிகிறது தானே? அப்போது வீடு வந்துவிட்டது, இப்போது வந்து சேர்ந்து விட்டோம் என மனதில் மகிழ்ச்சி ஏற்பட்டு கொண்டே இருக்கும். கடைசியில் உங்களுக்கும் அப்படி காட்சிகள் கிடைத்து கொண்டே இருக்கும். தந்தை மிக அன்பானவர் என்பதை குழந்தைகள் புரிந்திருக்கின்றீர்கள். அவர்தான் சுப்ரீம் ஆத்மா. அவரை எல்லோரும் நினைவு செய்கின்றார்கள். பக்தி மார்க்கத்தில் நீங்களும் பரமாத்மாவை நினைவு செய்தீர்கள் தானே? எனினும் அவர் சிறியவரா அல்லது பெரியவரா என்பது தெரியாமல் இருந்தது. அழியாத நட்சத்திரம் புருவ மத்தியில் பிரகாசிக்கிறது என்று பாடவும் செய்கின்றார்கள். அப்போது நிச்சயம் புள்ளியை போல் இருக்கும். அவரையே சுப்ரீம் ஆத்மா, அதாவது பரமாத்மா என்று சொல்லுகின்றார்கள். அவரிடம் எல்லா கலைகளும் இருக்கின்றன. அவர் ஞானக்கடல். என்ன ஞானத்தை சொல்லுவார்? எப்போது சொல்லுவாரோ அப்போதே தெரியும். நீங்களும் முதலில் அறிந்தீர்களா என்ன? நீங்கள் பக்தியை மட்டும் அறிந்திருந்தீர்கள். இப்போது அதிசயமாக இருப்பதை புரிந்திருக்கின்றீர்கள். ஆத்மாவை இந்த கண்களால் பார்க்க முடியாது. அப்போது தந்தையையும் மறந்து விடுகின்றீர்கள். நாடகத்தில் பாகமே அப்படி இருக்கின்றது. யாரை உலகின் எஜமானராக மாற்றுகின்றாரோ அவரது பெயரை போட்டுவிட்டார்கள். அப்படி மாற்றுபவரின் பெயரை தொலைத்து விட்டார்கள். ஸ்ரீகிருஷ்ணரை திரிலோகநாதர், வைகுண்டநாதர் என்று சொல்லுகின்றார்கள். அர்த்தம் எதையும் புரிந்து கொள்ளவில்லை. வெறும் பெருமையை கொடுக்கின்றார்கள். பக்தி மார்க்கத்தில் அநேக விஷயங்களை உட்கார்ந்து உருவாக்கி இருக்கின்றார்கள். பகவானிடம் அவ்வளவு சக்தி இருக்கின்றது. அவர் 1000 சூரியன்களை விட பிரகாசமானவர். எல்லோரையும் எரிக்க முடியும் என்று சொல்லுகின்றார்கள். இப்படிப்பட்ட விஷயங்களை உருவாக்கி இருக்கின்றார்கள். நான் குழந்தைகளை எப்படி எரிக்க முடியும் என்று தந்தை கேட்கின்றார். இப்படி நடக்க முடியாது. குழந்தைகளை தந்தை அழிப்பாரா என்ன? இல்லை.
இப்படி நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது. பழைய உலகம் அழிய வேண்டும். பழைய உலகின் அழிவிற்காக இந்த இயற்கை சீற்றங்கள் எல்லாம் சேவகர்களாக இருக்கின்றன. எவ்வளவு வலிமையான சேவகர்கள்! அதற்காக அழிவு செய்யுங்கள் என்று அவற்றிற்கு தந்தை ஒன்றும் டைரக்ஷன் கொடுப்பது இல்லை. புயல் வீசுகிறது, பஞ்சம் ஏற்படுகிறது, இப்படி செய் என்று பகவான் சொல்லுகின்றாரா என்ன? ஒருபோதும் இல்லை. இப்படி நாடகத்தில் பாகம் இருக்கிறது. வெடிகுண்டுகளை தயார் செய்யுங்கள் என்று தந்தை சொல்லுவதில்லை. இவையெல்லாம் ராவண வழி என்று சொல்லுகின்றார். இது முன்னரே நிச்சயிக்கப்பட்டபடி நடக்கும் நாடகம். ராவண ராஜ்யத்தில் அசுர புத்தியுடையவர்களாக ஆகின்றார்கள். எவ்வளவு பேர் சாகின்றார்கள்! கடைசியில் எல்லாவற்றையும் எரித்து விடுவார்கள். இது முன்னரே நிச்சயிக்கப்பட்டபடி நடக்கும் விளையாட்டு. இது ரிப்பீட் ஆகிறது. மற்றபடி சங்கர் கண்களை திறந்தவுடன் விநாசம் ஏற்படும் என்பது கிடையாது. இதை கடவுளின் சீற்றம் என்று சொல்லவும் முடியாது. இவை இயற்கை சீற்றங்களாக இருக்கின்றன. இப்போது தந்தை குழந்தைகள் உங்களுக்கு ஸ்ரீமத் கொடுக்கின்றார். இதில் யாருக்கும் துக்கத்தை கொடுக்கும் விஷயமே இல்லை. தந்தை சுகத்தின் வழியை சொல்பவர். நாடகத்தின் திட்டப்படி வீடு பழையதாகிக் கொண்டே போகும். இந்த முழு உலகமும் பழையதாகிவிட்டது என்று தந்தையும் சொல்லுகின்றார். இது அழிய வேண்டும். தங்களுக்குள் எப்படி சண்டை போடுகின்றார்கள் என்பதை பாருங்கள். அசுர புத்தி இல்லையா? எப்போது ஈஸ்வரிய புத்தி இருக்குமோ அப்போது கொல்லுவது போன்ற விஷயமே இருக்காது. நான் எல்லோருக்கும் தந்தை என்று தந்தை சொல்லுகின்றார். எனக்கு எல்லோரிடமும் அன்பு இருக்கிறது. பாபா இங்கே பார்க்கின்றார். இருந்தும் முக்கிய குழந்தைகளின் பக்கம் பார்வை போகிறது. அவர்கள் தந்தையை மிகுந்த அன்போடு நினைவு செய்கின்றார்கள், சேவையும் செய்கின்றார்கள். இங்கே அமர்ந்தபடியே தந்தையின் பார்வை சேவை செய்யும் குழந்தைகளின் பக்கம் போகிறது. சில நேரம் டெராடூன், சில நேரம் மீரட், சில நேரம் டெல்லி. எந்த குழந்தைகள் என்னை நினைவு செய்வாரோ அவரை நானும் நினைவு செய்கின்றேன். ஒருவர் என்னை நினைவு செய்யாவிட்டாலும் நான் எல்லோரையும் நினைவு செய்கின்றேன். ஏனென்றால் நான் எல்லோரையும் அழைத்து செல்ல வேண்டும். யார் என் மூலமாக சிருஷ்டி சக்கரத்தின் ஞானத்தை நம்பர்வார் புரிந்து கொள்ளுவாரோ அவர் உயர்ந்த பதவி பெறுவார். இது எல்லையற்ற விஷயம். அந்த டீச்சர் போன்றோர் எல்லைக்குட்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். இவர் எல்லையற்றவர். அதனால் குழந்தைகளின் உள்ளத்தில் எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். எல்லோருடைய பாகமும் ஒரே மாதிரி இருக்காது. இவருக்கு பாகம் இருந்தது என்று தந்தை சொல்லுகின்றார். எனினும் ஃபாலோ செய்வதற்காக கோடியில் ஒருவரே வெளிப்படுகின்றார். பாபா, நான் 7 நாள் குழந்தை, நான் 1 நாள் குழந்தை என்று சொல்லுகின்றார்கள். அதனால் பூனைக்குட்டிகளாக இருக்கின்றார்கள் தானே? அப்படி பாபா ஒவ்வொரு விஷயத்தையும் புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார். உண்மையில் நதியையும் கடந்து வந்தார்கள். தந்தை வந்தவுடனேயே ஞானம் ஆரம்பமானது. அவருக்கு எவ்வளவு புகழ் இருக்கிறது! அந்த கீதையை நீங்கள் ஜென்ம ஜென்மங்களாக எத்தனை முறை படித்திருப்பீர்கள்! எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது என்று பாருங்கள். ஸ்ரீ கிருஷ்ண பகவான் வாக்கு எங்கே? சிவ பகவானின் வாக்கு எங்கே? இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது. நாம் உண்மையான கண்டத்தில் இருந்தோம் என்பது உங்கள் புத்தியில் இருக்கிறது. சுகத்தையும் அதிகம் பார்த்தீர்கள். 3/4 பாகம் சுகத்தை பார்க்கின்றீர்கள். தந்தை நாடகத்தை சுகத்திற்காக உருவாக்கி இருக்கின்றார், துக்கத்திற்காக உருவாக்கவில்லை. பிற்காலத்தில் உங்களுக்கு துக்கம் கிடைக்கிறது. சண்டை அவ்வளவு சீக்கிரம் ஆரம்பம் ஆவது இல்லை. உங்களுக்கு அதிக சுகம் கிடைக்கிறது. பாதி பாதியாக இருந்தாலும் அவ்வளவு மஜா இருக்காது. 3500 ஆண்டுகள் எந்த சண்டையும் கிடையாது. வியாதி போன்றவையும் கிடையாது. இங்கே வியாதிக்கு பின்னால் வியாதி வரிசை கட்டி நிற்பதை பாருங்கள். சத்தியுகத்தில் தானியங்களை தின்னும் வண்டுகள் போன்றவைகள் இருக்காது. அதனால்தான் அதன் பெயரே சொர்க்கமாக இருக்கிறது. அதனால் உலக மேப்பையும் நீங்கள் காட்ட வேண்டும். அப்போது புரிந்து கொள்ளுவார்கள். உண்மையில் பாரதம் எப்படி இருந்தது? மற்ற எந்த தர்மமும் இருக்கவில்லை. பிறகு நம்பர்வார் தர்மத்தை ஸ்தாபனை செய்பவர்கள் வருகின்றார்கள். இப்போது குழந்தைகள், உங்களுக்கு உலகின் வரலாறு புவியியல் தெரியும். உங்களைத் தவிர மற்ற எல்லோரும் தெரியாது.
தெரியாது, நாங்கள் தந்தையை அறியவில்லை என்றே சொல்வார்கள். அவருக்கு எந்த பெயரும் உருவமும் காலமும் தேசமும் இல்லை என்று சொல்லுவார்கள். பெயர் உருவம் இல்லை என்றால் பிறகு எந்த தேசமும் இருக்க முடியாது. எதையும் புரிந்து கொள்வது இல்லை. இப்போது தந்தை தனது சரியான அறிமுகத்தை குழந்தைகள் உங்களுக்கு கொடுக்கின்றார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், சதா அளவற்ற மகிழ்ச்சியில் இருப்பதற்கு எல்லையற்ற தந்தை எதை சொல்கின்றாரோ அதை சிந்தனை செய்ய வேண்டும். மேலும் தந்தையை ஃபாலோ செய்து கொண்டே போக வேண்டும். சதா ஆரோக்கியமாக இருப்பதற்கு பவித்திரத்தை கடைபிடிக்க வேண்டும். பவித்திரத்தின் ஆதாரத்தில் ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸின் ஆஸ்தியை தந்தையிடமிருந்து பெற வேண்டும். வரதானம். அனைத்து பிராப்திகளையும் நினைவில் வெளிப்படையாக வைத்து சதா நிறைவாக இருக்கும் திருப்தியான ஆத்மா ஆகுக. சங்கம யுகத்தில் பாப்தாதாவிடமிருந்து கிடைத்திருக்கும் பிராப்திகள் வெளிப்படையான ரூபத்தில் இருக்க வேண்டும். அப்போது பிராப்திகளின் மகிழ்ச்சி ஒருபோதும் கீழே தடுமாற்றத்திற்கு கொண்டு வராது. சதா ஆடாமல் இருப்பீர்கள். நிறைவு ஆடாதவராக மாற்றும். தடுமாற்றத்திலிருந்து விடுபட வைக்கும். யார் அனைத்து பிராப்திகளும் நிறைந்தவரோ அவர் சதா மகிழ்ச்சியாக திருப்தியாக இருப்பார். திருப்தி எல்லாவற்றையும் விட பெரிய பொக்கிஷமாக இருக்கிறது. யாரிடம் திருப்தி இருக்குமோ அவரிடம் எல்லாம் இருக்கும். அவர் எதை பெற வேண்டுமோ அதை பெற்றுவிட்டேன் என்ற பாடலை பாடிக்கொண்டே இருப்பார். ஸ்லோகன். அன்பின் ஊஞ்சலில் அமருங்கள், அப்போது உழைப்பு தானாக விடுபட்டு விடும். ஓம் சாந்தி.